வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, குருவின் திருவடி போற்றி. குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவோ பாதுகாப்பாகவோ வழி நடத்துவதாகவோ அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவோ பாதுகாப்பாகவோ வழி நடத்துவதாகவோ அமையுமாக. அருட்பேராற்றல் தெய்வீக பேராற்றல், இறையாற்றல், பிரபஞ்ச ஆற்றல், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பாக கவசமாக. ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நம்மோடு இணைந்து, குருபிரான் சூக்குமமாக நம்மோடு இணைந்து நம் ஒவ்வொருவரின் உயிரில் உயிராய் கலந்து உயிர் துகள்களில் இணைந்து அவரே இன்றைய அமர்வை நம் உள்ளிருந்து நமக்கு நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். குருவை வணங்கி இறையை வணங்கி இந்த இரவின் மடியில் இரவு நேர இதமான சிந்தனை அமர்வை நாம் தொடங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. அன்பர்களே, இன்றைய இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இன்று நம்முடைய விருதுநகர் மண்டல இணையத்தினுடைய சிந்தனை அமர்வுல ஒரு முக்கியமான நாள். இன்றைய தினம் நமக்கு சிந்தனை விருந்து வழங்குவதற்காக வந்திருப்பவர்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் நெஞ்சார்ந்த ஒரு பாசத்திற்கும் உரிய ஐயா முனைவர் பேராசிரியர் இளமுருகன் ஐயா அவர்கள். அவர்களை பற்றி சொல்வதென்றால் அது மணிக்கணக்காக சொல்லலாம். ஒரு சிறு அறிமுகத்தோடு முதல் முறையாக அவர் நம்முடைய மண்டலத்திற்கு முதல் அமர்வில் வந்திருக்கிறார். அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவருடைய தந்தையார் ஐயா பேராசிரியர் வி சுப்பு ஐயா அவருடைய நினைவு முதல்ல வருது. ஆரம்ப காலத்துல நான் மனவளக்கலையில் இணைந்த பொழுது ஆழியாறு செல்லும் பொழுது ஆழியாறுல அந்த ஒரே ஒரு அரங்கம் தான், இப்ப அன்பகம் இருக்கக்கூடிய அந்த அரங்கம். உயர சாதாரணமா போட்டு இந்த ஷெட்டு போட்டிருப்பாங்க. அங்கதான் சாமிஜி இந்த வகுப்புகள் நடக்கும். ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். சாமிஜியை கூட்டிட்டு வருவாங்க. வகுப்புகள் நடக்கும். நடந்து முடிஞ்சவொடனே அங்கேயே அந்த சோறுல பெட் எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாம் வருஷம் போட்டு முதலே போய் போட்டுருவாங்க. முடிஞ்சவொடனே அந்தந்த இடங்களை விரிச்சு அப்புறம் நைட்ல அங்கதான் படுத்துக்குவாங்க. அவ்வளவு ஒரு ஒரு நெருக்கடியா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல கிளாஸ் நடக்கும். கிளாஸ் முடிஞ்சோ அந்த ஸ்டேஜ்ல போய் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நண்பர்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க.
இரவு நேரங்கள்ல கூட அந்த அங்க இருந்து பாத்ரூமுக்குலாம் தனியா தான் வரணும். 2 மணி 3 மணிக்கு வர்றதுன்னா கொஞ்சம் பயந்து போய் வருவாங்க. ஏன்னா அப்ப அந்த காட்டு பகுதியில அந்த அட்டை அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன இந்த இதெல்லாம் பிராணிகள்லாம் இருக்கும். அப்படி இருந்த காலம். காலையில குளிக்கிறதுன்னா ஒரு பெரிய தொட்டி இருக்கும். அதுல ஒரு 30, 40 பேர் மொத்தமா இருந்து குளிப்போம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அதுல அந்த இத அனுபவித்தவர் இப்ப யாராவது இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அமர்வுல சாமிஜி வந்து உட்கார்ந்த உடனே நல்லா எனக்கு அந்த நினைப்பு தான் வருது. சாமிஜிக்கு வலது பக்கம் ஒரு பெரியவர் உட்கார்ந்திருப்பார். உட்கார்ந்து சாமிஜி உட்கார்ந்தோனே கைய நீட்டினோனே இந்த பெரியவர் தான் இந்த இன்னைக்குள்ள டைம் டேபிள் பெரும்பாலும் வகுப்புகள் எல்லாமே பெரும்பாலும் சாமிஜி தான் நடத்துவாங்க. எல்லா செஷனும். அந்த டைம் டேபிள்லாம் குடுப்பாங்க. ஒரு கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அந்த பெரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பேராசிரியர் சுப்பையா அவர்கள். சாமிஜிக்கு அவ்வளவு நெருக்கமானவர். அந்த வலது பக்கத்துல இன்னும் அந்த உருவம் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிக்குது. எனக்கு பெரிய அளவுக்கு தொடர்புகள் அறிமுகம் இல்லாட்ட கூட ஒரு அறிமுகமானவர். என்னை பார்த்தவரை சாத்தூர் அன்பருங்கிறது அவருக்கு தெரியும். போகும்போதெல்லாம் விசாரிப்பாரு. அந்த அளவுக்கு தான் எனக்கு அறிமுகம். சாமிஜியோட வந்தோடனே அந்த என்னென்ன டைம் டேபிள்னு சாமிஜி சில கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த பாடத்தை சப்ஜெக்ட் இப்போ வச்சுக்கலாம்னு அந்த சுப்பையாவோட தான் சாமி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணி அந்த சிலபஸை மாற்றுவாங்க. சில இதை நீங்களே எடுத்துருங்கம்பாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அப்போ மௌனத்துக்கு போறவங்களுக்கு சாமிஜி 15 நாள் 30 நாள் மௌனம் இருக்கும். எல்லாத்துக்கும் காப்பு கட்டக்கூடிய பழக்கம் இருக்கும். சாமிஜி அந்த மஞ்சள் கயிறுல அந்த காப்பு கயிறுல சாமிஜி காப்பு போட்டு கொடுத்துருவாங்க. ஐயா தான் உட்காந்து வரிசையா எல்லாத்துக்கும் காப்பு கட்டி விடுவாங்க. அதை நான் பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வசூல் இது பண்ற கலெக்ஷனுக்காக கவுண்டர்ல வந்து ஐயா உட்காந்துக்குவாங்க. ஒரு தடவை பார்த்து என்னையா நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, கவுண்டர்ல உட்காந்து ரசீது போட்டுருக்கீங்க, சும்மாதான் இருக்கு, அதான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாமிஜிட்ட மனவளக்கலையில ஆரம்ப காலத்துல ஒரு அவ்வளவு இன்னும் சில நிறைய பேரை சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து சாமிஜி காலத்துல சாமிஜியோட நெருக்கமா இருந்து ஆழியார்ல அருட்தொண்டாற்றிய ஒரு பெரியவர் சுப்பையா அவர்கள். அவர்களுடைய புதல்வர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் இளமுருகன் ஐயா அவர்கள். அதே போல இளமுருகன் ஐயாவும் ஆரம்ப காலத்துல ரொம்ப நிறைய தொண்டு பண்ணவங்க. ஒரு 1-2 நிமிடங்களை நான் முடிக்கிறேன். அவர் அந்த நேரத்துல வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில குமரகுரு பொறியியல் கல்லூரியில ஐயா பேராசிரியராக இருந்தாங்க. ஆழியார்ல நிறைய வகுப்புகள்லாம் நடத்துவாங்க. இவ அப்பா வந்து பேராசிரியர்னால நான் என்னுடைய மூத்த பையனை அதற்காகவே அந்த கல்லூரியவே நம்ம மனவளக்கலை பொள்ளாச்சி மகாலிங்கம் குரூப் அவங்களுடைய கல்லூரி ஐயா இருந்ததுனால ஐயா நிறைய பழக்கனால அவன் பேமெண்ட் சீட்ல கொண்டு என் பையன் அந்த காலேஜில் நான் சேர்த்தேன். ஐயா இருக்கிற கல்லூரியில என் பையன் படிக்கணுங்கிறதுக்காக நிறைய இந்த பக்கம் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடியில திருச்செந்தூர் எல்லாம் கிடைச்சது. நான் அந்த சீட்ல அந்த காலேஜில் சேர்த்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிட்ட அந்த காலேஜில் படிக்கணுங்கிறதுக்காக சேர்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பிற்குரியவர் நம்முடைய பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா. அப்புறம் குமரர் காலேஜில இருந்து அப்புறம் சத்தியமங்கலம் பண்ணாரியில நீங்க அழைப்பினாங்க. அப்புறம் கல்லூரியில பொறியியல் கல்லூரியில முதல்வராக இருந்து இப்போ ஓய்வு பெற்றாங்க. அப்புறம் அவருடைய பணிகளும் விரிஞ்சிட்டு போச்சு. நானும் என்னுடைய பொறுப்புகள் வேற மாதிரி விரிந்து கொண்டு போனதுனால கொஞ்சம் தொடர்பு விட்டு போச்சு. அன்பர்ல இந்த அளவுல நிறைய அவர் சாத்தூர்ல நிறைய வந்து வகுப்புகள் எடுத்திருக்கிறாரு. ஐயா எடுத்திருக்காங்க. எங்க வீட்டுல நிறைய தங்கி இருக்கிறாங்க. ரொம்ப வீட்டு குடும்பத்தோட பையங்களோட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அவருடைய வார்த்தைகள்ல ஒரு வல்லமை இருக்கும். வார்த்தைகள்ல ஒரு அழகான தொனி இருக்கும். வார்த்தைகள்ல ஒரு காந்தம் இருக்கும். சொற்கள்ல ஒரு சுவை இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமான பண்டிதத்தன்மை உடைய ஒரு பேராசிரியர் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள். இந்த 2 நாள் 3 நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு வகுப்புக்கு வரணும்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன். சாமிஜி சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட ரொம்ப வகுப்புகளுக்கெல்லாம் நான் வர்றது இல்லையே நாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன், உங்க அன்புக்காக நான் வாரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. வேற எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஜூம்ல ஒரு பேரெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ நமக்காக நம்முடைய மண்டலத்துக்காக இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை விருதுநர் மண்டலத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வணங்கி வரவேற்று இந்த அமர்வை நடத்தி கொடுக்குமாறு அன்போடு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் சாத்தூர் அறக்கட்டளையின் சார்பாகவும், ஏன்னா சாத்தூர் அறக்கட்டளைக்கு அதிக வகுப்புகள் கையா வந்திருக்கிறாங்க, அறக்கட்டளையின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் ஐயா அவரை வாழ்த்தி வணங்கி வரவேற்று நிகழ்வை தொடங்கி நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தம். ஐயா அவர்கள் என்னுடைய அப்பாவை போன்ற நான் ஒரு நிலையிலே அவரை நான் வைத்து போற்றிக் கொண்டிருக்கிறேன். அதே போலத்தான் அம்மா அவர்களும். அவர்கள் ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி ஒன்றும் இல்லை, எங்களுடைய குடும்ப உறுப்பினர் இளமுருகன் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே ஐயா முடிச்சிருக்கலாம். அதனால ரொம்ப என்னுடைய தந்தையார் எல்லாம் அவர்கள் சொன்னவுடன் எனக்கு பழைய நினைவுகள் ஆழியார்ல ரொம்ப ஒரு ஆனந்தமான தெய்வீகமான அனுபவங்கள். அவர்கள் சொன்னதை போல இந்த ஒரே இடத்தில் அங்கதான் காலையில் எல்லாரும் சேர்ந்து உடற்பயிற்சி, காயகல்பம் செய்வோம், தவம் செய்வோம். வகுப்புகள் அங்கதான் நடக்கும், அதே அறையில. மதியம் ஓய்வு அங்கதான். மாலையில் அதே போல வினாவிட நிகழ்ச்சியும் அங்கதான். ஐயா சொன்ன மாதிரி அந்த சுவர் ஓரமா படுக்கையெல்லாம் சுத்தி வச்சிருப்போம். இரவு அந்த படுக்கையை நீட்டி படுத்துக் கொள்வோம். ஒரே ஹால்ல எல்லாரும் ஒன்னா உருண்டு பிறண்டு நெருங்கி, ஐயா சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி அப்படி நெருக்கமா, நெருக்கடின்னு சொன்னாங்க. அது நெருக்கடி இல்லை, அது நெருக்கம். அது ஒரு அன்பின் நெருக்கம், அது ஒரு பாச பிணைப்பு, அது ஒரு தெய்வீகமான ஒரு உறவு. அது போல அந்த ஒரு பெரிய ஒரு தொட்டி, அதுல தண்ணி நிரப்பி இருக்கும். எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு மக் எடுத்து ஒன்றாக குளித்து, அதெல்லாம் அந்த மாதிரியான, அதெல்லாம் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு சொன்னால் அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பினுடைய நிகழ்ச்சி அது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நிறைவு. எனக்கு நம்ம வீட்டுல தங்கினது, அம்மா ரொம்ப ஒரு வாஞ்சையோடு பரிமாறியது, நம்முடைய அன்பு குழந்தைகளோடு இருந்தது. நம்ம அன்பர்களுக்கு தெரியும், சாத்தூர்ல வீட்டிலேயே கொண்டு வாசல்ல பதநீர் கொடுப்பாங்க. பண ஓலையில ஐயா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுல இந்த மாம்பழ துண்டு போட்டு சாப்பிடுங்கன்னு ரொம்ப ருசியா இருக்கும்னு அம்மா சொல்லி, அந்த அப்படியே எனக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாகிறது, என்னுடைய நினைவில் அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு வாஞ்சை, ஒரு தெய்வீகமான உறவு, அதுவெல்லாம் அந்த ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு தான் ஐயாவிடம் நான் இன்று உங்களோடு கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அதனால்தான் நான் நம்முடைய அன்பர்களை எல்லாம் எப்பொழுதும் மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களே என்றுதான் அழைப்பது வழக்கம். சாத்தூரிலே பயிற்சிகளை நடத்திவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அருகிலே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் தவங்கள் பயிற்சிகள் நடத்துவதற்கும் ஐயா அவர்கள் அழைத்து செல்வார்கள். அந்த ஒரு மலரும் நினைவுகளை எல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இரவின் மடியில் என்பது அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு எனக்கு. தூய எண்ணங்களை எல்லாம் நாம் சிந்தனையிலே ஏற்றுக்கொண்டு, அப்படி இரவின் மடியில் நாம் தலை சாய்த்து அந்த நினைவுகளை எல்லாம் நாம் அசை போடும் பொழுது நம்முடைய உள்ளம் இரவோடு இணைந்து ஒரு ஏகாந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். அது கண்ணதாசன் சொன்னதை போல, அறிந்தவர் அறிவாராக என்று சொல்லுவான். ஒரு அற்புதமான அவனுடைய கவிதை. தொழுவது சுகமா, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் விருந்துதான் சுகமா, அப்படி சொல்லிக்கிட்டே வருவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யான், அறிந்தவர் அறிவாராக அப்படின்னு சொன்னான். அப்படி அதை எல்லோரும் அவரவர்கள்தான் அந்த உணர்வுகளை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த இரவின் மடியில் என்பது எனக்கு பல நினைவுகளை இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்தது. கோவையில் நான் ஆரம்ப காலங்களிலே இருந்த பொழுது
என்னுடைய மனைவி அவர்கள் முதல் கருவுற்றிருந்தார்கள். ஆனால் உடனடியாக அழைத்துக் கொண்டு வர முடியவில்லை. வீடெல்லாம் பார்த்து வைத்திருந்தேன். சேலத்தில் நம்முடைய மன்றத்திலே தொடர்பு கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர் அருள்நிதி மாரிமுத்து அண்ணா அவர்கள் இப்பொழுதும் இங்கே இருக்கிறார்கள். நான் அவர்களை என்னுடைய கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லுவேன். நாள்தோறும் கல்லூரிக்கு வந்து அவர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல மேனேஜரா இருந்தார். முடிச்சுட்டு என்னை வந்து கல்லூரி முடித்தவுடன் அழைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கோவையில் ஒவ்வொரு மண்டத்திற்கு செல்வோம். நான் வீடுதான் எடுத்து வச்சிருந்தேனே தவிர அங்க போய் நான் தங்கினதே இல்லை. ஏன்னா குழந்தை பிறந்து ஒரு 6-7 மாதம் கழித்துத்தான் என் மனைவியை அழைத்து கொண்டு வந்தேன். அதனால பல நாட்கள் பல மாதங்கள் நாங்க அந்த வீட்டுக்கு சும்மா வாடகை தான் கொடுத்துருந்தேன். அண்ணா மாரிமுத்து அண்ணா வீட்டுல தான் இரவு தங்கல், இரவு உணவு அங்கதான். அக்கா அவர்கள் எனக்கு அப்படி ஒரு அம்மாவை போல எனக்கு இரவு உணவளித்து காலையிலும் டிஃபன் சாப்பிட்டு தான் நான் கிளம்புவேன் கல்லூரி பேருந்துக்கு. என்னுடைய உடைகளை எல்லாம் துவைத்து கொடுத்து என்னை வந்து அப்படி அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இதே போல இரவின் மடியில் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த காலத்து டேப் ரெக்கார்ட்ல பழைய பாடல்களை அவர்கள் அண்ணா அவர்கள் போடுவார்கள். 2 பேரும் தத்துவ பாடல்களை எல்லாம் அப்படி இரவின் மடியில் அசை போட்டுக்கொண்டு அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு நெஞ்சிலே வருகிறது. இன்றைய இரவின் மடியில் கற்றலும் நிற்றலும் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை தந்தையை ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான விருதுநகர் மண்டலத்திலே இணைந்திருக்கின்ற இருபால் சான்றோர் பெருமக்களையும் மெய்யுணர்வாளர்களையும் நம்முடைய அன்பு மனவளக்கலை குடும்பத்தாரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பும் கருணையும் என் இரு கண்கள், ஒழுக்கம் என் உயிர், தொண்டு என் வாழ்வு. இந்த உணர்வை எனக்கு அளித்த குருநாதரை நான் மீண்டும் வணங்கி உங்களோடு இப்படி ஒரு அன்பிலும் உறவு கலப்பிலும் ஆனந்தப்படுவதற்குரிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த உயிரையும் உடலையும் கொடுத்து எனக்கு அருளிய என்னுடைய பெற்றோர்களை நான் நன்றியோடு வணங்கி இந்த சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சிந்தனை என்பது நாம் அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருளி செய்திருக்கின்ற, அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை எல்லாம் நாம் நாள்தோறும் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். அதன் பலன்களை எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளுக்காகத்தான் கற்றலும் நிற்றலும் என்கின்ற தலைப்பினை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய பெரிய மகன், அவனும் பள்ளி பருவத்திலே இருந்து நம்முடைய அருட்தந்தையின் ஆசைகளை பெற்று பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்ற அன்பு மகன். அவர் இப்பொழுது அமெரிக்காவிலே PhD பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா காலங்களில் எங்களோட ஒரு 4 மாதங்கள் இருந்தார். இப்பதான் ஒரு 10 நாள் ஆச்சு அவர் கிளம்பி போய். அப்ப இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் நிறைய வரும்பொழுது நான் அவர்களிடம் சொல்லிவிட்டு நான் ரொம்ப 1-2 தான் கலந்துக்கிட்டேன். ஆழியாறிலே இருக்கக்கூடிய ஆங்கில வகுப்புகள், அது அருட்தந்தைக்காக ஒரு நன்றி கடனாக
ஒரு மாதத்தில் ஒரு நாள் அப்படி என்று நான் பேசினேன். இப்போ இது சொன்ன மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குப்பா, ஒரு மணி நேரம் என்னை வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வீட்டில் எல்லாரும் மனைவி நான் மகன்கள் எல்லாம் இருந்தப்ப சொன்னேன். ஒரு 2-3 முறை அவர் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் கேட்டார், ஏன்பா சாமி தாத்தா தான் எல்லாத்தையும் பேசிட்டாரே, நீங்க எல்லாம் என்ன போய் பேச போறீங்கன்னு கேட்டார். எனக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானோபதேசம். உண்மையில நான் ரொம்ப ஐயா சொன்ன மாதிரி பேசுறது எல்லாம் குறைச்சாச்சு. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்ற அந்த ஒரு நல்ல நாளுக்காக காத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் மகரிஷி அவர்கள் சொல்லியதை நாம் ஒரு 4 பேருக்கு நம்ம சொல்லுவது என்பது நம்முடைய கடமை என்கின்ற உணர்வுல தான் உண்மையில நான் வந்து பேசும் பொழுது மிகுந்த ஒரு ஈடுபாட்டோடு நான் அருட்தந்தையின் கவிகளை எல்லாம் எடுத்து படித்து, மீண்டும் அவர் சொன்ன கட்டுரைகளை எல்லாம் படித்து, அவருடைய ஒரு சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்டு, இப்போ கூட நான் வந்து என்னோட டைரியில இன்னைக்கு தேதி போட்டு எழுதி வச்சுதான் உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன். நான் காரணம் என்னன்னா, அப்படி நம்மை நாம் மீண்டும் ஒரு ஆழ்ந்து நம்மை ஒரு எவாலுவேஷன் என்று சொல்லுவோம், நம்மையே நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாகத்தான் நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். அதையும் தாண்டி மகன் சொன்ன பொழுது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையாவை போல, கரெக்டு தான்ப்பா, நம்ம இப்ப என்ன பேசுறது, தாத்தா தான் எல்லாம் பேசிட்டாரே, பேசுறப்படி நம்ம நடந்துக்கிறது தான்ப்பா முக்கியம்னா எனக்கு மீண்டும் ஞானம் பிறந்தது. அதனால்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாழ்க்கையில் உணர்ந்து அனுபவித்து அதைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2-3 முக்கியமான கவிகளை மட்டும் உங்களோடு நான் சொல்கிறேன். காரணம், அதை அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லையற்ற இறையாற்றல் என் உள்ளும் புறமும், இவ்வுலகும் வானுலகும் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலம் விளைக்கும் சொற்களையே பேசும் உரம் பெற்றேன். இல்லை என்ற சொல்லுக்கே இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களிலும் ஏற்றமே காண்கின்றேன். புல்லை மண் பொன் கல் நீர் எதை நினைந்த போதும் பொது நடனம் இறை அறிவாய் பொருந்தி ஆடல் கண்டேன். அதை அப்படியே நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் சொல்வதை போல, மனவளக்கலை என்பது போதனை மார்க்கம் அல்ல, அது சாதனை மார்க்கம். நாம் எதை வாழ்க்கையிலே நாம் சாதித்துக் கொண்டிருக்கின்றோமோ, நாம் சாதகம் செய்து கொண்டிருக்கின்றோமோ, அதைத்தான் நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். இல்லை என்றால் சாமி சொல்வதை போல, தவறுகளை செய்து கொண்டே ஒருவர் தர்மத்தை போதித்தால் கேட்பவர்கள் தர்மத்தை கேட்டுக்கொண்டே தவறுகளை செய்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, நிறைய சொற்பொழிவுகளை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு அப்பா குழந்தைய கூட்டிட்டு வந்து, இவன் நிறைய இனிப்பு சாப்பிட்றா, இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க சாமிஜி அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு அனுப்புறார். உங்களுக்கு தெரியும், 2-3 வாரம் கழித்து தான் குழந்தாய் ரொம்ப அதிகமா நீ வந்து இனிப்பு சாப்பிடாதேன்னு சொல்றார். இப்ப அப்பா கேட்கிறார், ஏங்க சுவாமி நீங்க வந்த அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, 3 வாரம் வர சொல்லி இப்ப 4வது வாரம் சொல்றீங்களே. அப்ப சுவாமிஜி சொல்கிறார், நான் வந்து எனக்கும் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்றதுல விருப்பம் இருந்தது, நானும் சாப்பிட்டுக்கிட்டு குழந்தைய போய் எப்படி சாப்பிடாத அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நான் சாப்பிட்றத நிறுத்திட்டேன், அப்ப சாப்பிடாம இருன்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு வந்திருக்கு, அதனால இப்ப சொன்னேன். இது ரொம்ப சாதாரணமான ஒரு
விஷயமாக நாம் எத்தனையோ ஆயிரம் முறை கேட்டிருக்கிறோம். அதுதான் உண்மையாக நாம் நிற்றல். பல வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ஒரு திருக்குறளை ஒரு பேராசிரியர் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக விளக்கி சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் அப்படியே அதை ஒரு கரும்பலகையில எழுதி போட்டார். எழுதி போட்டு முதல்ல கற்க அப்படின்னு எழுதினார். அப்ப நம்ம கண்டிப்பா கற்கணும், எல்லாத்தையும் கற்கணும்னார். நாம் நல்ல முறையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், தத்துவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய அந்த கற்க என்பதை பற்றி விரிவாக எடுத்து சொன்னார். அதன் பிறகு எப்படி கற்க வேண்டும், அடுத்து வள்ளுவர் சொன்ன வார்த்தையை எடுத்து முன்னாடி போட்டார். முதல்ல கற்க, எப்படி கற்கணும்? கசடர கற்க. அப்ப எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் அதை கசடு அற கற்க வேண்டும். தெளிவா நம்ம படிச்சுக்கணும். எதை கற்க வேண்டும்? கற்பவை கற்க. எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தேவையும் அவசியமும் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம கத்துக்கணும். அப்ப கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க. அடுத்த வார்த்தை என்ன? கற்ற பின். இப்ப அதையும் எழுதினார். கற்ற பின் கற்க. அப்ப கற்ற பின் எதுக்கு கற்கணும் அப்படின்னா, நாம் என்னெல்லாம் இப்ப கற்றுக்கோமோ அது முடிவு அல்ல. அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னதை போல, படிக்க 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 படிக்கத்தான் நம்ம ஒண்ணுமே படிக்கலையே நமக்கு தோணும். அப்ப இன்னும் நிறைய படிக்கணும்ன்ற ஆர்வம் நமக்கு உண்டாகும். அதனாலதான் கற்றபின் கற்க. நம்ம படிச்சதுக்கு அப்புறமேட்டும் திருப்பியும் படிக்கணும். படிச்சதையே ஆழ படிக்கணும். அதை நாம் மீண்டும் மனதுக்குள்ளே பதிப்பதற்காக படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேலும் மேலும் நம்ம படிக்கணும். அதனால கற்ற பின் கற்க என்று சொன்னார். அதன் பிறகு நிற்க. எப்படி நிற்கிறது? கற்க, நிற்க, நிற்க, கற்க. அப்ப படிங்க. படிச்சதன்படி நீங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். நீங்கள் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து அப்படியே வாழ்வதற்காக மீண்டும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள். அப்ப நிற்க கற்க. அப்புறம் கடைசியில ஒரு வார்த்தை இருக்கே, அதற்கு தக. இப்படி கற்றதற்கும் நிற்பதற்கும் தகுந்த மாதிரியாக மேலும் மேலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அதற்கு தக கற்க என்று சொன்னார். ஒரே ஒரு குறள். அது எப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு ஞான கண்ணோட்டத்தில் அவர் விளக்கி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனித பிறவி மிகவும் சொற்பமான குறுகிய ஒரு காலம். இதில் நாம் படிப்பதற்கும், நாம் தொழில் செய்வதற்கும், திருமண வாழ்க்கையை வாழ்வதற்கும், அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கும் அப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்விட்டது. மிக மிக கொஞ்ச காலம்தான் நாம் உண்மையிலேயே இந்த சத்சங்கத்திலே இணைந்திருக்கின்ற நாம் எல்லோரும் மிகவும் பாக்கியசாலிகள். எவ்வளவு பெரிய ஒரு தூய வினைப்பதிவுகள் நமக்கு இருந்தால் நாம் இப்படி எல்லோரும் இணைந்து ஒரு நல்ல சிந்தனையை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கோடான கோடி பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. அப்ப அதற்கே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்று முதற்கொண்டு இதுவரையிலும் நாம் எதை கற்று வைத்திருக்கின்றோமோ
அதன்படி நாம் நிற்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதனால்தான் மகரிஷி அவர்கள் இது சாதனை மார்க்கம், நிறைய தத்துவங்களை அவர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். வாழ்க்கை வள உயர்வு படிகள், வேதாத்திரிய தத்துவங்கள், பேரியக்க மண்டலத்தின் தத்துவங்கள், காந்த தத்துவம், பிரம்ம ஞானம், சொல்லிட்டே போலாம். கடைசியில் இரண்டொழுக்க பண்பாட்டில் கொண்டு வந்து அவர் நிறுத்திட்டார். இதுக்கு மேல எதுவுமே வேண்டியதில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அருட்தந்தை அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் ஸ்தூலமாக இங்கே இருந்திருந்தால் இந்த இரண்டொழுக்க பண்பாட்டையும் ஓரொழுக்க பண்பாடாக நமக்கு அருளி இருப்பார் என்று. எண்ணம் சொல் செயலால் நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். இது நம்முடைய முதல் ஒழுக்கம். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது இரண்டாவது ஒழுக்கம். இந்த இரண்டு ஒழுக்கமும் ஒன்றாக இருக்கும். எப்படின்னா, இந்த உலகமே ஒரு அன்பு குடும்பம். மனிதர்கள் எல்லோரும் இந்த மிக பெரும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள். இந்த உணர்வு வந்துவிட்டால் அன்பும் கருணையும் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். பார்க்கின்ற ஒவ்வொரு தோற்றமும் நமக்கு அணுக்களின் கூட்டாகவும் இறைவனின் பின்னமாகவும் தெய்வ சொரூபங்களாக நமக்கு காட்சியளித்தால் இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே நமக்கு வராது. இப்ப நம்ம எப்படி துன்பம் பண்ணுவோம், துன்பம் செய்வோம்? நினைக்கவே மாட்டோமே. அப்ப அந்த முதல்ல சொல்றோம் பாருங்க, நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டோம். இப்ப என்ன செய்வோம்? இந்த அறிவின் தெளிவு இல்லாதவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் துன்பம் போக்குவதற்கு நான் என்னால் முடிந்த ஒரு தொண்டினை நான் ஆற்றுவேன். அந்த ஒன்னே ஒண்ணுதான் சாமிஜி நமக்கு சொல்லியிருப்பார். பல கவிகள் சொல்லியிருக்கார். எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்கின்ற நாட்டமாயிரு. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதுவும் செய்வதும் உன் நித்திய கடன். நான் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஞான கடலில் நாம் ஏதாவது ஒரே ஒரு துளியை எடுத்துக்கொள்வோம். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு போதும். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் இயல்பிற்கு, உங்களுடைய மனதிற்கு எது அருட்தந்தை இடத்திலே இருந்து ஒரு பிடித்தமானதாக நீங்கள் நினைக்கின்றீர்களோ நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அன்பு பிடித்திருக்கிறதா? இந்த நொடியிலே இருந்து அன்பின் முழுமையில் நாம் வாழ்வோம். கருணை பிடித்திருக்கிறதா? எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பொறுமையாக இருப்பேன், இருங்கள். நான் தூய எண்ணத்தோடு வாழ்வேன், வாழுங்கள். என் ஆசைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கும், சீரமைக்கப்பட்ட ஆசையோடு நாம் வாழ்வோம். எனக்கு எப்பொழுதும் கவலை இல்லாத வாழ்வு, மகிழ்ச்சியாக இருப்போம். உணர்ச்சியினுடைய மேலிட்டால் நான் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இனிமேல் நான் சினத்தை தவிர்த்தவனாக வாழ்வேன். சினம் தவிர்த்து நாம் எல்லோரும் வாழ்வோம்.
பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், அன்பு, கருணை, பணிவு, துணிவு, கனிவு, உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ எடுத்துக்கொள்ளுங்கள். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களே, ஏதாவது ஒன்று போதும், அதை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொண்டதோடு நாம் வாழ்க்கையில் அதை நாம் நிறுத்தி கற்றபடி நாம் வாழ்வோம். அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக்கும். நான் விடியற் காலையில் ஏதாவது மகிழ்ச்சியின் உரைகள், பிற தத்துவ ஞானிகளுடைய உரைகளை கேட்பது வழக்கம். உங்களுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தெரியும். அப்படியெல்லாம் ஒரு மகானை நாம் இனி பார்க்க முடியாது. சிறு வயதிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சாமிஜி கிட்ட கூட்டிட்டு போன மாதிரி, குழந்தையா இருந்த பொழுது வாரியார் சுவாமிகளுடைய பக்தி சொற்பொழிவுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. சின்ன பையன், நான் ரொம்ப சின்ன பையன். ரொம்ப அற்புதமாக அவர் சொற்பொழிவாற்றுவார். சுவாமிகள் கேட்பார், சின்ன சின்ன கேள்வி கேட்பார். முருகன் யார் அப்படின்னா பதில் சொன்னீங்கன்னா உடனே ஒரு சின்ன கந்த சஷ்டி கவசம் புத்தகம் கொடுப்பார். ஒரு நெற்றியிலே அவர்கள் ஒரு விபூதி விட்டு விடுவார். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அப்படின்னு நான் நிறைய புத்தகங்கள் அவரிடத்திலே வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு காலையில அவருடைய ஒரு உரை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வாழ்க்கையில் நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த கற்றுக்கொண்டதன்படி நாம் வாழ்ந்தாலேயே போதும், இந்த பிறவியிலேயே நம்முடைய வாழ்க்கை பூர்த்தி ஆகும். ஒன்றும் பண்ண வேணாம, நிறைய படிக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக நமக்கு என்ன இதுவரையிலும் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் போதும். ஒரு மிகப்பெரிய ஒரு யோகி, கவி யோகி சுத்தானந்த பாரதியார் 105 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு 12 மொழிகள் தெரியும். அவர் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், யோக சித்தி அப்படின்னு பேர். ரொம்ப சாமிஜியோட நான் அவரை சேலத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் அப்பவே அவருக்கு 95 வயசு. அவர் சின்ன குழந்தை மாதிரி அவரை கையில தூக்கிட்டு தான் வந்தாங்க. மிக பெரும் ஞானி, நம்முடைய வணங்குவதற்குரிய புலவர் ஐயா, புலவர் தியாகராஜன் ஐயா அவர்கள் தான் அறிமுகம் செய்து வைத்தார்கள் அவரை நம்முடைய சாமிஜிக்கு. நாங்கள் எல்லாம் அவரை தரிசித்தோம். அவருடைய புத்தகத்தை அவர் சொல்றார், அது கொஞ்சம் இப்ப சாமிஜி எல்லாம் ரொம்ப மென்மையாக நமக்கு அப்படி குழந்தையை போல நமக்கு அவரை நம்மள மடியில உட்கார வச்சு கொஞ்சி நமக்கு சாமிஜி ஒரு ஒரு தாய் நமக்கு ஒரு பாலூட்டுவதை போன்ற ஒரு கருணையோடு நமக்கு ஞானத்தை ஊற்றினார். சாதனை மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடிச்சிட்டார். அவரு சுத்தானந்த பாரதியார் சொல்கிறார், கடுமையா இருக்கும் கேட்டீங்கன்னா, கற்றபடி நிற்க கற்றோனே கற்றோனாம். எவன் ஒருவன் படித்தவன் என்று சொன்னால், படித்ததன்படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தான் படிச்சவன். மற்றவங்க எல்லாம் யாரு சொல்கிறார், மற்றவன் கற்ற மடம் அப்படின்னு சொல்றார். கற்றபடி நிற்க கற்றோனே கற்றோனாம், மற்றவன் கற்ற மடம். எப்படி எப்படி அப்படியே கேட்டாவே நமக்கு இனிமேல் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அப்படி நம்ம நடந்துக்கணும்னு தோணும். நம்முடைய சுவாமிகள் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார். நம்ம நிறைய படிச்சிட்டோம். நாகத்தாய்வு படிச்சாச்சு, ஆசிரியர் படிச்சாச்சு, எல்லாம் பிரம்மஞானம் படிச்சாச்சு, நம்ம எல்லாம் டிப்ளமா, சர்டிபிகேட், பிஏ, எம்ஏ, பிஹெச்டி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா நம்மகிட்ட இன்னும் கோபம் போகவே இல்லை, நம்மகிட்ட இன்னும் அன்பு மலரவே இல்லை, இன்னும் நம்மகிட்ட இறை உணர்வே வரல, நம்முடைய வாழ்க்கை அற வாழ்க்கையாவே மாறல. என்ன காரணம்?
நாம் எதையெல்லாம் படித்தோமோ அது எல்லாம் டிகிரி வாங்குறதுக்காக படிச்சோம், எதையும் வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தல. இந்த இரவின் மடியில் மிகவும் சுகானுபவமாக ஒரு தெய்வீகமான சிந்தனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புமிக்க நம்முடைய மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களே, நான் உங்களை எல்லாம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன். நாம் அருட்தந்தையின் சீடர்களாக இந்த உலகிலே வாழ வேண்டுமானால், அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிறைவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால், ஏதாவது ஒரே ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் கடைபிடித்து வாழ்வோம். அதுவே நாம் குருநாதருக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடன். நம்ம எதையாவது பேசி எதையாவது சொல்லி யாரையாவது திருத்த முடியுமா அப்படின்னா சாமி சொல்லுவாங்க, முடியவே முடியாதுங்க. வீட்டுல சொன்னா சொந்த மனையாளே முன்னெதிர்ப்பாள், சோதர சோதரிகள் எதிர்ப்பு பின்னதாகும் அப்படின்னு சொல்றார் ஒரு பாட்டுல. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நம்ம போய் யாரையும் சொல்லி திருத்த முடியாது, நம்ம திருந்திக்கலாம். அப்படி நம்ம திருந்திட்டோம்னா உலகத்துல ஒரு அயோக்கியம் குறைஞ்சா இல்லையா அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவார். அது போல நாம் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளுதல் ஒன்றே நாம் மனவளக்கலையை கற்றுக்கொண்டதற்கு ஒரு உண்மையான ஒரு அர்த்தம். தொண்டை பற்றி சாமி சொன்ன ஒரு கவியை சொல்லி, முதல்ல சொன்ன கவியையே நான் கொஞ்சம் விளக்கி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நம்ம நிறைய மகிழ்ச்சியுடைய பாடல்களை சொல்கிறோம். ஒரே ஒரு எந்த பாட்டு, இப்ப நம்ம குரு வணக்கம் சொல்றோம், இறை வணக்கம் பாடுறோம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். எடுத்துக்கிறோம். இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லாம் வல்லவனாக இருக்கிறான், எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான், எல்லாம் வல்ல தெய்வம் எங்கும் உளது நீக்கமற. அப்ப சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்புறம் இனி இருந்து சிந்திக்கணும், எப்படி இந்த தெய்வம் எல்லாம் வல்லதாக இருக்கிறது, நம்ம ஆல் மைட்டி என்று சொல்லுகிறோம், எங்கும் உள்ளது என்று சொல்கிறார்களே, ஆம்னி பிரசன்ட் எப்படி இருக்கு, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சொல்லியிருக்கிறார்களே, எப்படி நான் இதை சிந்தித்து தெரிந்து கொள்வது? சாமி சொல்றார், ஒரு பூவை எடுத்துக்கோங்க, ஒரு ரோஜா பூ, மலர் வழியே விளங்கும் மறை பொருள். உலகத்துல இதை விட ஒரு மிகப்பெரிய ஞானத்தை எளிமையாக யாரும் சொல்ல முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார், மலரே மலரே நீ யார், உன் அழகும் வடிவும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னுள் ஆழ்ந்து விட்டேன். அப்ப இந்த மலரை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. இதுவரை நம்ம சாதாரணமா பார்த்துட்டு இருந்தோம், இப்ப அதை பார்க்கக்கூடிய நம்முடைய பார்வை அது கொஞ்சம் வித்தியாசமா போகுது. இந்த மலரை பார்க்கிறோம், எப்படி இந்த மலர் இருக்கு, இந்த மலர் எப்படி சாமி சொல்ற மாதிரி ஒரு இறை காட்சியாக நமக்கு தோன்றுகிறது. இதுவரை இந்த மலரை தானே பார்த்தோம், இப்ப சாமி இதை பார்க்க சொல்றாரே. மலரை கேட்ட உடனேயே மலர் பேசுது சாமிஜி கிட்ட, செம்மை பெறையின் கதை சொல்வேன். நான் நேரம் கருதி ரொம்ப அந்த ஒரு ஒரு அந்த 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 நுணுக்கத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் இருக்கின்ற தெய்வம், சுயமாய் சிந்தித்தே அறிந்து கொள்ள வேண்டிய தெய்வம், அப்படி மலர் வழியே நமக்கு மெய்ப்பொருளாக சாமிஜி உணர்த்துகிறார். மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான், சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள்.
பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரம் கோர் தாடும் நாடகத்தோர் கட்டம் என்ற தோற்றமுமாம். நீங்க அந்த கவியை நீங்கள் தயவு செய்து இந்த உரையெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் எடுத்து படியுங்கள். அப்படியே மனசுக்குள்ள அந்த காட்சியை கொண்டு வாங்க. இப்பவே கையில ஒரு பூ எடுத்துக்கோங்க, அந்த மலரை பார்த்து கேளுங்க, மலரே நீ யார்? அப்ப பல கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்த ஒரு கூட்டமாக, ஒரு தோற்றமாக இந்த மலர் எனக்கு காட்சி அளிக்கிறது. தெய்வம் என்கின்ற மறைபொருள் இந்த மலர் வழியே எனக்கு தோற்றமாக தெரிகிறது. எப்படி தெரிகிறது? சிந்தனை செய்தால் தெரிகிறது. இந்த மலர் அணுக்களின் கூட்டம். இந்த அணுக்களை எல்லாம் பிரித்து கொண்டே போகிறேன். பிரிக்க முடியாத ஒரு நிலையிலே அது பரம அணுவாகிறது. இந்த பரம அணுவையும் தாண்டி நான் பார்க்கிறேன், இந்த அணு எங்கே இருந்து வந்தது? அது சுத்தவெளி என்கின்ற மெய்ப்பொருளிலே இருந்து, இறைவன் என்கின்ற ஒரு மூல நிலையிலே இருந்து அது ஒரு சுழல் அலையாகி, அந்த அலைகள் இணைந்து பல அலைகள் கூடி அந்த பரம அணுக்கள் சேர்ந்து ஒரு அணுவாகி, அணுக்கள் பல இணைந்து ஒரு மூலகமாகி, பல மூலகங்கள் இணைந்து பல தோற்றங்களாகி இந்த பிரபஞ்சமாக மலர்ந்து அப்படியே பரிணாம வளர்ச்சியை இந்த மலர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிது விரிந்த பேரண்டம். அப்படியே வருது. என்னை கண்ணால் பார் மலராய் எனதமைப்புணர அணுக்கூட்டே முன்னம் பரமே அணுவாச்சு மூலம் சிவமாம் பிரம்மமதே. உருவம் மலர்தான் உட்பொருளை உணர விண்ணெனும் நுண்ணணுவே அருவம் ஆதி அசைந்த நிலை அணுமுதல் அகண்ட பேரண்டம். உன்னை யார் என்றேன் மலரே உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள். பின்னை இந்த பேரறிவில் பிறழாதிருப்பேன் விழிப்புடனே. ஆறறிவாக வாழ்மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுல பேரு உண்மை பொருள் உணர்தல் பிறவி பயனை பெற்றுவிட்டேன். இந்த கவி சிந்தித்து பாருங்கள். அடிக்கடி இந்த கவியை நீங்கள் பாடுங்கள், படியுங்கள், பகிருங்கள், உள்ளே ஆழ்ந்து செல்லுங்கள். இந்த கற்ற அறிவை சிந்தித்து தெளியும் பொழுது கற்றபடி நிற்பதற்கு நாம் பழகிக் கொள்வோம். சுவாமி சொல்கிறார்கள், அன்பு, இரக்கம், தொண்டு, இன்சொல், இதெல்லாம் சேர்ந்ததுதான் தொண்டு. நம்ம ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம், அன்பு. நான் இன்று முதற்கொண்டு அன்பாக இருப்பேன். அன்பு என்பது எப்பொழுதும் எல்லோரையும் ஈர்த்து பிடித்து கொண்டே இருப்பது. இந்த உலகத்துல யாருமே சொல்லல, சாமி தான் சொன்னார்கள். அன்பு என்பது ஈர்த்து பிடிப்பது. கருணை என்பது முழுமையாக்குவது. உங்களுக்கு எல்லாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு செடியிலே ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலரை ஒரு சிறிய காம்பின் மூலமாக இந்த மரம் ஈர்த்து பிடிக்கிறது. அப்படி ஈர்த்து பிடிக்குது பாருங்க, அதுதான் அன்பு. இந்த மலர் மலர்வதற்கு முன்னால் அது மொட்டாக இருந்தது. அந்த மொட்டு மலர்வதற்கு இந்த காம்பின் வழியாக தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வேரிலே இருந்து எடுத்து இந்த மரமானது அன்பின் காரணமாக கொடுத்து கொண்டே இருந்தது. இந்த மலர் இப்பொழுது காயாகிறது, காய் கனியாகிறது. இந்த ஈர்த்து பிடிக்கின்ற அன்பின் மூலமாக இந்த மொட்டு முழுமையான கனியாவதற்குரிய அனைத்தையும் கொடுத்து அதை முழுமையாக்குவது கருணை என்று சுவாமி சொல்றார். அப்ப அன்பு ஈர்த்து பிடிக்கும், கருணை அதை முழுமையாக்கும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரையும் நாம் அன்பாலே ஈர்த்து பிடிப்போம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் என்ன வேண்டுமோ அதை எல்லாம் நாம் வாரி கொடுப்போம், வாரி வழங்குவோம்.
எல்லா ஜீவன்களையும் நாம் முழுமையாக்குவோம். அப்படி அன்போடும் கருணையோடும் நாம் வாழ்ந்தால், ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டு, சாமி சொல்லக்கூடிய தத்துவங்களில் நாம் ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த ஒன்றை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளமாக அமைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிறைவாகும். அதனால்தான் கற்றலும் நிற்றலும் என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் இனிமேற்கொண்டு நீங்கள் எந்த சிந்தனையை மேற்கொண்டாலும் அந்த சிந்தனையில் உங்களுக்கு மனதுக்கு மிகவும் உகந்ததான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்றே ஒரு சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். நான் இன்று முதற்கொண்டு இதைத்தான் என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கப் போகிறேன். நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த உலகத்தில் அன்பு என்று சொன்னால் நீங்கள் அது இளமுருகன் என்று சொல்ல வேண்டும். கருணை என்று சொன்னால் அது இளமுருகன் என்று சொல்ல வேண்டும். ஒழுக்கம் என்று சொன்னால் அது இளமுருகன் என்று சொல்ல வேண்டும். தொண்டு என்று சொன்னால் அது இளமுருகனை பாருங்கள் என்று சொல்ல வேண்டும். அது உதாரணமா சொல்றேன். இளமுருகன் என்கின்ற பெயரை நீங்கள் எடுத்து விடுங்கள், உங்கள் பெயரை அங்கே போட்டுக் கொள்ளுங்கள். நாம் அன்பு என்றால் இந்த உலகம் என்னைத்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும். அதே போல பொறுமை, அதே போல விட்டு கொடுத்தல். பரவாயில்ல, இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், பிழைக்க தெரியாதவன் சொல்லிட்டு போறாங்க, நமக்கு கேர் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த உலகம் சொல்வதையெல்லாம் ஞானிகள் கேட்கக்கூடாது என்பதையும் நான் காலையில் வாரியார் சுவாமிகளுடைய உரையிலே ஒன்றை கேட்டேன். உலகம் ஏதாவது சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். ஒரு ஞானி துறந்து போறார், மிக பெரும் ஒரு கோடீஸ்வரர், எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஞானம் பெற்று அவர் வீட்டை விட்டு வெளியில போறார். வழியில ஒரு வயல் வெளியில படுத்திருக்கிறார். ஒன்னும் கையில எதுவும் கிடையாது, அதனால அப்படியே படுத்திருக்கார். தலைக்கு ஒன்னும் கிடையாது, வரப்பு மேல தலை வச்சு படுத்திருக்கார். தண்ணி எடுக்க போன 2 பெண்கள் பார்த்துட்டு, பாரு சாமி எல்லாத்தையும் திறந்துட்டாரு, ஆனா தலைக்கு கொஞ்சம் உயரமா வச்சு படுக்கிற பழக்கத்தை இன்னும் திறக்கல, அதுக்கு பாரு வரப்பு கேக்குது அவருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. கேட்ட உடனே இவருக்கு சாமிக்கு அடடா என்னடா இது, அப்படியா அப்படின்னு தள்ளி வெறும் தரையில படுத்துட்டார். தனி குடம் எடுத்துட்டு இந்த பெண்கள் திருப்பி வர்றாங்க. வரும்பொழுது பாக்குற அந்த பொண்ணு, சாமி பரவாயில்ல, இப்ப வரப்புல இருந்து தலையை எடுத்துட்டு கீழே படுத்திருக்காரு அப்படின்னு. அப்ப முதல்ல சொன்ன பெண் திருப்பி சொல்றா, ஞானியானவர் இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் கேட்டா உண்மையிலேயே அவர் ஞானம் படைச்சதுக்கு அழகான்னு கேட்கிறா. அப்பதான் இவருக்கு உண்மையான ஞானம் புரிகிறது. அப்ப சொல்கிறார், எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே, காதி விளையாடி இது கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேன்னு மோனத்தே. அப்ப அந்த ஞான நிலையில் நாம் நம்மை இருத்தி கொண்டால், சாமி சொல்ற மாதிரி எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழ்வோம். எனவே இந்த நல்ல நாளில் உங்களோடு இணைந்து மீண்டும் ஐயாவினுடைய அன்பையும் அம்மாவினுடைய ஒரு கருணையையும் நினைவு கூர்வதற்கும், உங்கள் எல்லோரோடும் நான் உயிர் கலப்போடு அருட்தந்தையின் சிந்தனைகளை நான் என்னுள்ளே மேலும் மேலும் பதித்துக் கொள்வதற்கும் நீங்கள் அளித்த இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி தெரிவித்து, தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட இரவின் வடியில் நிகழ்வுகளில் நீங்கள் ஆனந்தமாக லயமாகுங்கள். தூய்மையை நீங்கள் உள்ளத்திலும் உயிரிலும் உடலிலும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனந்தமாக வாழுங்கள் என்று சொல்லி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று நான் இறையருளை பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நிறைவு, ரொம்ப திருப்தி, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்க. சந்தோஷம்.
வாழ்க வளமுடன். அம்மா பேசுறாங்க. சொல்லுங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப வருஷங்களாச்சு உங்க குரலை கேட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. ஐயா பேசும்பொழுதே எனக்கு ஐயாவோட சேர்ந்து நீங்களும் தான் நினைவுக்கு வந்தீங்க. நான் நம்ம வீட்டுல வந்தினது தங்கினது, நீங்க எனக்கு அந்த வெளியில வந்து பாக்கு இதுல பனை ஓலையில எனக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் மறக்க முடியாது. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு உயிர் கலப்புமா. ரொம்ப சந்தோஷமா. நீங்க வாங்க, கோவை வாங்க, ஐயாவோட வாங்க, தம்பிங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. உங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஐயாவுடைய ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு 5 நிமிடம். அதற்கு முன்னதாக ஒரு 2-3 அறிவிப்புகள். அன்பர்களே, சில மாற்றங்கள் நம்முடைய இதுல இன்னும் கொஞ்சம் பயனுள்ளவர்கள் ஐயா அன்னைக்கு சொன்ன மாதிரி நாம கற்றதபடி நிற்கணுங்கிறதுக்காக சில மாற்றங்கள். அதிகாலை 5:30 6:30 வரைக்கும் ஆன்லைன் தவம் நடத்துறோம். சிலருக்கு அதுல கலந்து கொள்ள முடியல. ஏன்னா தவம் தான், தியானம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில தான் எல்லா மாற்றங்களும் வரும். ஸோ அதற்காக தினசரி இன்றிலிருந்து மாலை 6:30 7:30, மாலை 6:30 7:30 ஆன்லைன் தவம். 6:15 ஒரு ஞான கவி விளக்கம், ஒரு 15 நிமிடம் ஒரு பாடல் விளக்கம் நடக்கும். ஒரு பேராசிரியர் எடுப்பாங்க. அப்புறம் 6:30 7:30 வரைக்கும் ஒவ்வொரு பேராசிரியர்களும் ஒவ்வொரு பேராசிரியர்களே நமக்கு ஆன்லைன் தவம் நடத்தி கொடுக்குறாங்க. மாலை 6:30 7:30 காலையில கலந்து கொண்டவர்கள் வரலாம். காலையில கலந்து கொள்ள இயலாத, வேற பணி காரணமாக கலந்து கொள்ள இயலாதவர்கள் மாலையில் கலந்து கொள்ளலாம். ஒரு அறிவிப்பு. அதே போல காலை 5:30 6:30. அதே போல இரவின் மடியில் தொடர்ந்து நமக்கு அந்த இரவின் மடியிலுங்கிறதுக்காகவே அந்த வார்த்தைக்காக ஒரு 5 நிமிடம் ஆரம்பத்துல விளக்கம் கொடுத்தது அப்படியே நம்மளை கொஞ்சம் உருக்கி எடுத்துருச்சு. அந்த இரவின் மடியில ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி வந்துருச்சு. அதே போல நாளைக்கு இரவின் மடியில மகான்களும் மகரிஷியும் என்ற வகை ஒரு தலைப்புல தொடர்ல மகான்களும் மகரிஷியும் என்ற தொடரில் நாளைய தினம் பட்டினத்தாரை பற்றி நாம சிந்திக்க இருக்கிறோம். நாளைய சிந்தனை நமக்கு ராஜ்குமார், சென்னை ராஜ்குமார், முனைவர் ராஜ்குமார் அவர்கள் பட்டினத்தாரை பற்றி நமக்கு கொடுக்குறாங்க. நாளை காலை 10 மணிக்கு சென்னை பேராசிரியர் கலா ஆசு தம்பி அவர்கள் வினைப்பதிவும் வினை விளைவு என்ற தலைப்பு எடுக்கிறாங்க என்று சொல்லி அனைத்து இன்னும் சில மாற்றங்கள் எல்லாம் கூட நமக்குள்ள மாற்றம் வருவதற்காக சில மாற்றங்களை கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்படியாவது அதை ஒரு 25% ஐயா கேட்கலீங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவுடைய மைக்கு கேக்குதுங்களா? கேக்குங்க. சரி கேக்குது ஐயா. ஐயாவுடைய தவத்தை பற்றி சொல்லணும்னா ஒவ்வொரு சொல்லும் ஒரு தவம், ஒவ்வொரு சொல்லும் ஒரு தியானம், ஒவ்வொரு சொல்லும் ஒரு இசை, ஒவ்வொரு சொல்லும் ஒரு தாலாட்டு, ஒரு பாட்டு, ஒரு ரிதம். அந்த சொல்லுக்குள்ளேயே ஒரு அமைதி இருந்துச்சு. தவத்தில் அமைதி கூட, சிந்தனையில் அமைதி கூட, சொல்லுல அமைதி இருந்துச்சு. அந்த அளவுல ஒரு சிறப்பானது. அதே போல இன்னொரு நமக்கு ஒரு எளிமையான சொன்ன சாமியுடைய தத்துவத்துல ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த ஒன்றை முதல்ல பின்பற்றுங்க என்ற ஒரு கருத்து இன்னும் கூட நமக்கு எளிதான ஒரு வழிகாட்டுதலாக இருந்துச்சு. நாம தொடர்ந்து நம்முடைய விருதுநகர் மண்டல அமர்வுக்கு அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஏதாவது கேட்கறதுன்னா ஐயா பகிர்ந்து வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சித்ரா பாலகிருஷ்ணன் பேசணுமா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. கற்றலும் நிற்றலும் நான் கேட்கணும்னு தாங்க இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல மட்டும்தான் குடும்ப சுமை பணி காரணமாக கேட்க முடியல. ஆனா கடைசி கேட்ட போது கூட அந்த ஒரு சில வார்த்தைகள் அவ்வளவு மனசுக்கு இதமா இருந்ததுங்கய்யா. எனக்கு கண்ணீரோட ஒரு கேள்விங்கய்யா. நம்மளுடைய மகரிஷி அவ்வளவு சொல்லியிருக்காங்களே, அவ்வளவு பண்ணிருக்காங்க.
ஒரு நியூஸை எடுத்தாலும் ஒரு பேப்பர் எடுத்தாலும் எடுத்ததுமே பார்க்க வேண்டிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அந்த பேப்பர்ல வர்றத பார்த்தா அப்படியே மெஞ்செல்லாம் பதபதன்னு அந்த பாவத்தை ஏன் தான் இப்படி தேடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. மகரிஷி பாருங்கய்யா, முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அம்மா சரியா கேட்கலம்மா. வாழ்க வளமுடன். ஐயா கேட்கலீங்க. அடுத்து வேலாயுதராஜ், அடுத்த நம்பர் வேலாயுதராஜ் ஐயா அவர்கள் பேசுங்க. அன்மிட் பண்ணிக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? வாழ்க நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப ஆனந்தமா இருக்கும். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நீங்க இந்த கற்றலும் நிற்றலும் பேசினது உங்க அப்பா கவிதை மகரிஷி முன்னாடி கீழே படித்த மாதிரியே ஒரு நினைவு வருது. நாங்க ஆசிரியர் பயிற்சிக்கு போயிருந்தப்போ 95 செப்டம்பர் 1ஆம் தேதி நினைக்கிறேன். அந்நேரம் மகரிஷி பேசிருக்கும்போது ஐயா வரும்போது இந்த தலைப்புல நீங்க பேசும்போது இதே கவிதையை தான் வாய்ச்சாரு. அப்பா எஸ்டினா குட்டு 16 அடி பாய்ங்கிற மாதிரி நல்லா பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று வாழ சிறுவத்தூர் மனவளக்கலம் என்ற அறக்கட்டளை சார்பில் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க மண்டல தலைவர் ராஜா சுடல்முத்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க அண்ணா. நன்றி. வாழ்க பல்லடம் மனவளக்கலை மன்ற ஐயா பாலமுருகன் ஐயா அட்மிட் பண்ணிக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. விருதுநகர் மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்கள் ஒரு முன்மாதிரியாக எந்த ஒரு விஷயத்தையும் வித்தியாசமா செய்யறது, அது அது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அதுல ரொம்ப முன்மாதிரி. ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் அவங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லி கொடுக்குற ஆசிரியரா இருப்பாங்க, ஆனா வாழ்ந்து ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மண்டல தலைவர் பொருத்தமான நபர் தான் மகரிஷி அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு என்னோட மனசுல பட்டதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்க. இன்றைக்கு உங்களுடைய உரை, பேராசிரியர் ஐயா உரை கேட்கும்போது என்னுடைய மனசுல பட்டது, அந்த வார்த்தை நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்லணும்னு இல்லை, நமக்கு உள்ளுக்குள்ள உணர்வா இருக்கக்கூடிய வார்த்தைகளை அது கோர்வையா இருக்கணும், அலங்காரமா இருக்கணும்னு கூட தேவையில்லை. அந்த உணர்வை வெளிப்படுத்தினா போதும், அந்த உணர்வு மற்றவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத நான் தற்செயலாக தான் எனக்கு பார்த்தேன். அது ஒரு வேலையை பார்த்துட்டே கேட்கும்போது கூட எனக்கு ஒரு 80% மேல அந்த உள்ளுக்குள்ள அந்த உணர்வுல கலந்த மாதிரி ஒரு இது. அப்ப அந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா வார்த்தையா இல்லாம நிகழ்ச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்தந்த இடங்களுக்கு போய் அந்தந்த நபரை சந்திச்சு, இப்ப மகரிஷி எல்லாம் நேரடியா சந்திச்சு அந்த உணர்வு நம்ம எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னுடைய உணர்வுல பட்டதுங்க. ரொம்ப அற்புதங்கய்யா. வாழ்க்கணும். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய பண்ணிருக்க பாலசுரன் ஐயாவுக்கு வாழ்த்து நன்றி சொல்லி நிறைய பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிடுங்க. ஐயாட்ட கேட்டு நிறைய ஐயா நிறைய பண்ணிடலாங்களா? பண்ணுங்க. உங்க பெரியங்க ஐயா. வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு நிறைய பண்ணி. சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு இப்ப கடந்த ஒரு மணி நேரமாக கற்றலும் நிற்றலும் என்ற தலைப்பிலே ரொம்ப உணர்வான சிந்தனை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இப்ப ஐயா அவர்களை நன்றிகளை வாழ்த்துக்களாக மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் இளமுருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் முனைவர் இளமுருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு
வாழ்க வளமுடன். ஐயாவுடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருகளும் அவர்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்புக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. நிறைவாக உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடையா. ரொம்ப நன்றியா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.